ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிர்னி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீம் எடுத்திருக்கேன், வீட்டிலே ஹோம்மேட் க்ரீம். அப்புறம் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அரிசி மாவு, ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அப்புறம் சுகர், கீ, கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம கீயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த நட்ஸு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பேனில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நல்லா திக் மில்க் எடுத்து நான் சூடு பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மில்க் கொஞ்சம் நல்லா கெட்டியானதும் இந்த க்ரீம் இருக்குல்ல, க்ரீமை நல்லா அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே க்ளாட்டாக இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா ஸ்டர் பண்ணி கொஞ்சம் பால் திக்காக ஆனதும் நம்ம ரைஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ரைஸ் ஃப்ளவரையும் அதில் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா க்ளம்ஸஸ் இல்லாமல் ஆட் பண்ணணும். அந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகக்கூடாது. நல்லா பேல் க்ரீம் மாதிரியே இருக்கணும் அது நம்ம கலக்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி கலத்துக்கிறேன். பார்த்திங்களா, அந்த க்ளாட் எல்லாத்தையும் நல்லா நீக்கிற அளவுக்கு கலந்து அது ஒரு க்ரீம் மாதிரி இந்த மாதிரி ஆகி நல்லா கொதிக்கணும். எப்படி சொல்கிறதுனா, அந்த இப்போ ஒரு பபுள் மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வரணும். நல்லா வர டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஸ்டர் பண்ணிக்கணும். சுகரை ஆட் பண்ணி அந்த சுகர் அங்கங்கே கட்டாத அளவுக்கு இந்த க்ரீமை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கார்னிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த க்ரீமை ஒரு நல்ல பவுலில் எடுத்து, இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் பவுலில் எடுத்து நல்லா போட்டுட்டு, இந்த நட்ஸ் இருக்குல்ல, இந்த நட்ஸை இந்த மாதிரி மேலே போட்டுடுறேன். ஸோ தட் அந்த லுக் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, இந்த ரோஸ் பெட்டல்ஸை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் ஃப்ளவர்னால நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கா முகலியன் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.